ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கடினம். பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே, ஓ ரிஷபராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரிஷபராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து ரிஷபராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. இவன சனி பெயர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்துடுவார். இந்த வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலும் சரி, தொழில் வளத்திலும் சரி, குடும்ப வளத்திலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். ஏன்னா குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அவர் ஏற்படுத்தி தருவார். வேலை இல்லாத நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கிடைக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருடமாகவே ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசாக இருந்திருக்காது. சரி 2025 நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க. இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த நொடி வரைக்குமே ரிஷபராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. சனி பெயர்ச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை நல்லதாக நடக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடய இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது, வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரிஷபராசிக்கு பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த வேலைங்கிறது கிடச்சிருக்காது. 2 மார்க் 10, 3 மார்க் 10 இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்காக உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும். இனி வரக்கூடிய 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வேறு ஜாப், ஒரு ஐடி ஜாப்போ, ப்ரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் எக்ஸாமோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக 100% உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக பங்காளி சண்டை, அங்காளி சண்டை எல்லா பிரச்சனையுமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுடைய சொத்து, கூட்டுப்பட்ட இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராகுகேது பெயர்ச்சி நினச்சிதான் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு
உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகிறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக வந்து நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருந்து கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க வந்தவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு அங்கீகாரம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து மன வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சியால் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த 3.5 வருடமாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமோ எதுவுமே நடந்திருக்காது. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாக தேடி அமையும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம். ஏன்னா வயது 34, 35, 38 வயது வரைக்குமே குடும்ப சூழ்நிலையாக வந்து வயது வந்து அதிகமாகவே போயிட்டு இருக்கு. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் யோசிக்காமல் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து சர்வே பண்ணுறது, சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுது. குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத வைத்தியம் இருக்காது. விரைவில் உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. காதலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது. தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த காதல் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி காதலில் நிறைய சிக்கல்களுமே சந்திச்சு வரீங்க. நீ வரக்கூடிய 6 மாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக காதலில் 100க்கு 90% மேல் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களை கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது இந்த பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இப்போ ரிஷபராசிக்காரங்களை பார்த்து ஒருத்தர் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் சொல்லுவார். காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடந்த காலகட்டங்களில் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, குழந்தை உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி வீட்டு தேவைக்காகவும் இந்த மாதிரி செலவுக்காகவே வந்து கடன் வாங்கி நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி மூலமாக பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த 2025 முடிஞ்சு 2026க்கு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகும். மாசத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனால் பெட்டில் அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரி என்ன நோயினே தெரியாது. நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 3 வருட கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு, அடுத்து வந்து குரு பயிற்சி, அடுத்து ராகு பயிற்சி. இந்த 3 பயிற்சி மூலமாக ரிஷபராசிக்காரங்க எதையெல்லாமே இழந்துட்டு வேண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 கிரகங்களுடைய அருளாளர் கண்டிப்பாக நீங்க மீண்டும் அதை பெற போறீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் அனைத்தும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. எதையுமே ஷேர் பண்ணாதீங்க யார்கிட்டையுமே. ஏன்னா அது தொழில் விஷயமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு குடும்ப விஷயமாக இருக்கட்டும், பண விஷயம்
விஷயமாக இருக்கட்டும், எதையுமே யார்ட்டையுமே முழுசாக சொல்லாதீங்க. யாரையுமே இந்த காலகட்டங்களில் நம்பாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அதிகமாக நம்பி ஏமாறக்கூடிய ராசினா அது வந்து ரிஷப ராசிக்காரங்க தான். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் வெளிப்பாட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை நலமாகும்.